மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு 2-3 பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் வந்தது ரொம்ப நாளா நான் டயபெட்டிக் பேஷண்ட்னா என்ன ஆகுது, காலில் ஒரு மதமதப்பு ஏற்படுது, ஒரு நம்னஸ் ஏற்படுறது, கால்கள் மறுத்து போறது, நரம்புகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இதுதான் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஆகுதுன்னா நர்வ் எண்டிங்ஸ், அதாவது உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல, அதுக்கப்புறம் உடல்ல சில பகுதிகளை நமக்கு உணர்ச்சி இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. சிலர் சொல்வாங்க, நான் கால்ல செப்பல் போட்டிருக்கிறேன்னா இல்லையானே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. வெறுங்கால நடக்கும்போது கல்லு குத்துனா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, கால்ல செப்பல் இருக்கா இல்லையா, இல்ல நான் புல்லு மேல நடக்கிறேன்னா தரையில நடக்கிறேன்னா எதுவுமே தெரியல, ஏதோ ரஃபா ஏதோ கால்ல இருக்கு, எதுவுமே எனக்கு உணர்ச்சி தெரியல கால்கள் இரண்டிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது கால்கள்ல என்ன ஆகுதுன்னா புண்கள் ஏற்படுது. ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம், டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கால்கள்ல வரக்கூடிய புண்கள், இது கியூர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ டயபெட்டிக் அல்சர் ஒன்ஸ் நம்ம கால்ல இருக்குன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவா இருக்கும், நமக்கு சென்சேஷன் இல்லாம இருக்கிறதுனால ஈஸியா அது ஆறும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. இதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. இப்போ கைகள் கால்கள்ல ஒரு மதமதப்பு ஏற்படுது, நர்வ்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சர்க்கரை நோயால் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது தெரிஞ்சாதானே எனக்கு இதனால பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா போன வாரம் கூட நம்ம கிளினிக்ல வந்த ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மேடம் எனக்கு 10 வருஷமா இருக்கு, நான் இன்சுலின் 20 யூனிட் காலையில, நைட்ல 22 யூனிட் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா கால்ல எனக்கு சர்க்கரையால தான் இந்த பாதிப்பு வந்துச்சு. ஏன்னா கால்ல அவங்களுக்கு ஒரு சின்ன புண்ணு தான் ஏற்பட்டுச்சு, அது கொஞ்ச நாள் அப்படியே ஆறாம, ஒரு 6 மாதங்களாக ஆறாம அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அவங்க கேக்குறாங்க, இது சுகர்னால தான் இந்த புண்ணு வந்திருக்குமா, கல்லு குத்தி வந்திருக்கும் நான் நினைச்சனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு அத முதல்ல நம்ம பார்க்கணும். ரொம்ப நாளா நமக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு 200, 250 இல்ல 300 இந்த ரேஞ்சிலேயே இருக்கு, 250க்கு மேலேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அந்த அம்மாவுக்கு பார்த்தோம்னா எப்பவுமே சுகர் எவ்வளவு இருக்குன்னா 250 அண்ட் அபோவ், 280, 300, 320 இந்த ரேஞ்சிலேயே அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பல வருடங்களாக இந்த மாதிரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு கால்கள்ல நரம்புகளோட பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். அப்பதான் நான் சொன்னேம்மா, ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஹெரிடிட்டியா உங்களுக்கு இருக்கா? ஹெரிடிட்டியானா அம்மா அப்பாவுக்கு இருந்து உங்களுக்கு சுகர் வந்துச்சா? ஆமா வந்தது. அப்ப எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? 10 வருஷமா இருக்கு. எவ்வளவு நாளா நீங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 வருடங்களாக. சோ அப்ப ரொம்ப வருடங்களாக நமக்கு சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு ஏற்படும் போது ஒரு நம்னஸ், உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல மறுத்து போற மாதிரி சென்சேஷன். கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு நான் கால் விரல்களை நான் துண்டிச்சு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கால்கள்ல ரத்த ஓட்டம், கேங்க்ரைன் ஃபார்ம் ஆயிடும். ரத்த ஓட்டமே இல்லாம ஒவ்வொரு விரலா எனக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு, கருப்பா ஆனதுனால ஒன்னொன்னா வெட்டி வெட்டி எடுத்துட்டே வராங்க. இந்த கண்டிஷன் இருக்கு. இதை தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலே சர்க்கரை நோய் இருக்குன்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம்னா என்ன பண்றோம்னா, ஆரம்பத்திலே நமக்கு இப்ப சுகர் இருக்கு, எனக்கு ரத்தத்துல சுகரோட லெவல் ஒரு 100 கிராஸ் பண்ணிடுச்சு, ஸோ பார்டர்லைன் டயபெட்டிஸ்ல நான் இருக்கேன், சுகர் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் எனக்கு அதிகமா இருக்கு, சிம்டம்ஸ் தெரியுதுன்னா இம்மிடியேட்டா நம்ம சித்தா மெடிசனை ஸ்டார்ட் பண்ணிடணும். இது கூட டயட் முக்கியமா ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது சர்க்கரை நோய் வராமல் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம், இல்ல நான் அப்ப எனக்கு அறியாமையில எனக்கு அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது, டேப்லெட் எடுத்துட்டேன். அடுத்த கட்டமா நம்ம எப்போனா சுகருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கும் போதே சித்தா மெடிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்சுலின் போடுவதற்கு முன்னாடி, இன்சுலின் இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி இமிடியேட்டா நம்ம சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா செயற்கையான முறையில நம்ம இன்சுலின் எடுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது, நரம்புகளிலும் பாதிப்பு இருக்காது. ஒருவேளை இப்போ எனக்கு கால்கள்ல புண்கள் இருக்கு, இல்லைன்னா கால்களை மதமதப்பு இருக்கு, நரம்புகள் பாதிக்கப்பட்டு உணர்வு இல்லாமல் இருக்கு, இந்த பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சரி, சித்த மருந்துகள் இதற்கு கை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் கை கொடுக்கும். இதுல ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்னன்னா, இமிடியேட்டா இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி, மேடம் நான் ஆல்ரெடி இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன், சுகருக்கான மெடிசன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்,
இது கூட சேர்த்து சித்தா மெடிசன் எடுக்கலாமா, இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, ஐயோ ஆல்ரெடி நான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதே போதும், சித்தா மெடிசன் வேற சாப்பிட்டு வேற ஏதாவது நமக்கு ரியாக்ஷன் ஆயிடுமான்ட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். இப்போ பேசிக்கா நம்ம சித்தா மெடிசன் சர்க்கரை நோயாளிகள்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மெடிசன்னா, இமிடியேட்டா நம்ம நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற மருந்துகளை நம்ம ஸ்டாப் பண்ண போறதே கிடையாது. அந்த மருந்துகளோட சேர்த்து தான் நம்ம சித்தா மெடிசனை எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் எந்த லெவல்ல நமக்கு வந்து ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, ஹெச்பிஏஒன்சி எவ்வளவு இருக்கு நம்ம பார்த்து போறோம். பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான சித்த மருந்துகளை கொடுப்போம். ஆஃப்டர் 1 மந்த், ஒரு மாதத்திற்கு பிறகு நம்ம அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்க போறோம். பிளட் சுகர் லெவல் குறையும் போது அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இதோட சித்த மருந்துகளோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற மெடிசனோட டோசேஜ குறைப்போம். இதே மாதிரிதான் கிராஜுவலா நம்ம கொண்டு போகும்போது 2 அல்லது 3 மாதத்தில் முற்றிலுமாக சித்த மருந்துகள் மட்டுமே நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இயற்கையான முறையில் எவ்வளவு வருடங்களாக இருந்த சர்க்கரை நோயும் ஈஸியா நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். அதே மாதிரி நரம்புகள் இதுல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் இப்ப சித்த மருத்துவம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு இருக்கோம், மதுமேக குடிநீர் சூரணம் இருக்கு, ஆவாரை குடிநீர் சூரணம். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த நரம்புகள் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவாரை குடிநீர் மிக சிறந்தது. இதுல வந்து பார்த்தோம்னா ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கடலழிஞ்சில், கோஷ்டம், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். ஏன்னா கால்கள்ல நிறைய பேருக்கு ஒரு மதமதப்பு இருக்கு, மறுத்து போற தன்மை இருக்குன்னா இந்த ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாவல் கொட்டை சூரணம், நாவல் கொட்டையும் நம்ம மருந்தாக பயன்படுத்த போறோம். இந்த நாவல் கொட்டையோடு சிறு குறிஞ்சான் சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு வருடம் அது வந்து சுகர் உங்களுக்கு இருந்ததுனாலும் இதை எடுக்கும்போது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். 2 மாதங்கள் எடுக்கும் போதே இதுக்கு நம்ம சிறந்த தீர்வு இருக்கும். அதே மாதிரி வேங்கை மரத்தோட பட்டைய குடிநீராக நம்ம குடிக்க போறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசிய முறைன்னே சொல்லலாம். ரொம்ப வருடமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நரம்புகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேங்கை மர பட்டையில செய்யக்கூடிய கஷாயம். இதோட இன்னும் சில மூலிகைகளும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். இதை டெய்லி நம்ம ரொட்டீனா 2 வேளை எடுக்கிறோம். 2 வேளை எடுக்கும்போது நரம்புகளில் ஒரு வலிமை, பொதுவா நமக்கே தெரியும் வேங்கை மரம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம நரம்புகளை வலிமையாக்கும், கால்கள்ல ஆறாமல் இருக்கக்கூடிய ரணங்கள் குணமாகும். பொதுவா இது எல்லாமே இந்த மருந்துகளோடு சில குறிப்புகள் நான் சொல்றேன், நிச்சயமா இதையும் ஃபாலோ பண்ணுங்க. வெள்ளை அரிசியை தவிர்க்கணும். சர்க்கரை நோயாளிகள் நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு கைக்கூத்தல் அரிசி, பழுப்பா இருக்குது இல்லைங்களா, கைக்கூத்தல் அரிசியோ, கருப்பு கவுனி அரிசியோ, காட்டு யானம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அரிசி வகைகள், பட்டை தீட்டப்படாத தானிய வகைகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைச்சு இன்சுலினை ஈஸியா டைரக்டா நமக்கு வந்து இன்சுலினை சுரப்பதற்கு இந்த மருந்துகளோடு இந்த அரிசி வகைகளும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதற்கு டைரக்டா நமக்கு வந்து இன்சுலின் நேச்சுரலாக செக்ரீட் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா கால்கள்ல மதமதப்பு இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது நிச்சயமாக நரம்பு பாதிப்புகள் ஏற்படாது. ரொம்ப வருஷமா எனக்கு சுகர் இருக்குனாலும் பயப்படவே தேவையில்லை. நீங்க எடுத்துட்டு இருக்கிற மருந்துகளோடு டோசேஜ் சேஞ்ச் பண்ணி நம்ம சித்தா மருந்துகள் எடுக்கும்போது 2 - 3 மாதங்கள்ல முற்றிலுமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம். இந்த பதிவு நிறைய உங்களுடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க கூடியதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.